அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம அம்மாக்களோட மனசை பற்றி பார்க்கலாம். நான் சொல்ல போகிறது ஒரு அட்வைஸ் கிடையாது, இது என்னோடய பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மதர்ஹுட்டில் பெயின் இருக்கும், கில்ட் இருக்கும், லவ் இருக்கும், டியர்ஸ் இருக்கும், பட் ஆல்சோ ஹீலிங்கும் இருக்கும். இஸ்லாமில் மதர்ஹுட்ன்றது வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் இல்லை, அது ஒரு ரஹ்மா, அதாவது அல்லாஹ்ட்டேருந்து வர ஒரு மெர்சி. அண்ட் சைக்காலஜியில் சொல்லுவாங்க, மதர்ன்றது ஒருத்தவங்க ஒரு வீட்டோட எமோஷனல் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளோட ஹார்ட், உங்கள் ஹார்ட் காமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீடும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தாயோட எமோஷ்னல் ரியாலிட்டி. சம்டைம்ஸ் நம்ம டயர்டாக இருப்போம், அதே நேரத்தில் நம்ம மனசில் ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நான் சரியாக எதுவும் பண்ணலையோ, எனக்கு பொறுமையே இல்லை, நான் சீக்கிரமாக கோவப்படுறேன், ரொம்ப கோவம் வருது எனக்கு, இப்படின்னு நம்ம ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் உங்கள் பிரெயினில் சயின்ஸ் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எமோஷ்னல் ரெகுலேஷன் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ரெஸ்ட் ப்ளஸ் நம்மளோட டோபாமைன் பேலன்ஸ். நம்மளோட தூக்கக்குறைவு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எல்லா விஷயத்துலையும். அப்புறம் நம்ம பிரெயின் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சர்வைவல் மோடுக்கு போயிடும். ஸோ அந்த நேரத்தில் கோபம், கண்ணீர், ஆன்சைட்டி இது எல்லாமே நார்மல் ஆயிரும். பட் இஸ்லாம் இதுக்கான ஹீலிங் டூல்ஸை நம்மளுக்கு தருது. இஸ்லாமிக் சைக்காலஜியை வச்சு எப்படி நம்ம ஹீல் பண்ணலான்னு பார்க்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒன்லி பை ரிமெம்பரிங் அல்லாஹ் ஹார்ட்ஸ் ஃபைண்ட் பீஸ். சைக்காலஜியில் திக்ருன்றது மைண்ட் ரெகுலேஷனுக்கான ஒரு பெரிய டூல். நம்ம அல்லாஹ்வோட பேரை ரிப்பீட்டடாக சொல்ல நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகிடுது, நம்ம ஹார்ட் பீட் ஸ்லோவாகுது, நம்ம கார்டிசோல் லெவல், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறது அதிகமாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எப்போயாச்சும் உங்களுக்கு அழுகணும் போல் தோணுச்சுன்னா அமைதியாக உட்காந்து உங்கள் கண்களை மூடி ரொம்ப சாஃப்டாக யா ரஹ்மான் யா லத்தீஃப் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட பிரெயினும் உங்களோட ஹார்ட்டும் சேர்ந்து ஹீல் ஆகும். மைண்ட்ஃபுல் மதர்ஹுட்டை பற்றி பார்க்கலாம். நீயத், அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை நம்மளோட நீயத்தை பொறுத்து இருக்குது. நீயத் அப்படின்னா இன்டென்ஷன். இப்போ மார்னிங்கில் ஏன் அல்லாஹ் நான் அம்மாவாக இருக்கிறது ஒரு இபாதா நினச்சி ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கல் ரீஃப்ரேமிங் உங்களுக்கு கொடுக்கும். இது ஸ்ட்ரெஸ்ஸை பர்பஸாக மாற்றிடும். நம்மளோட நீயத்தை பொறுத்து தான், இஸ்லாமிய முறைப்படி நம்ம நீயத்தை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே. அல்லாஹ் ஆக்ஷனை விட நம்மளோட எண்ணத்தை பார்க்குறான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறதுக்கு முன்னாடி அதோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது எமோஷ்னல் ப்ரீத்திங். நம்ம ட்ரிகர் ஆகிறப்போ, கோபம் வர்றப்போ ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஒரு 4 கவுண்ட்ஸுக்கு இன்ஹேல் பண்ணுங்கள், ஒரு 6 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்ணுங்கள். அல்லாஹ்னு சொல்லி அதை முடிங்க. இது வேகஸ் நர்வை காம் பண்ணும். நம்பர் 3 ஜிக்ர் இன் மோஷன். குக்கிங், அப்புறம் ஃபீடிங், அப்புறம் க்ளீனிங், இது எல்லாமே பண்ணும்போது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது இது நம்ம நியூரல் பீஸ் பாத்வே பில்ட் பண்ணுது. சயின்ஸ் சொல்கிறது ரிப்பீட்டேஷன், திரும்ப திரும்ப நம்ம அதை செய்யும்போது அமிக்டாலா நம்ம பிரெயினில் இருக்க அமிக்டாலான்ற ஒரு பார்ட் நம்மளுக்கு காம் ஆகுது. இஸ்லாமில் அதுக்கு பேர் தான் திக்ருன்னு நம்ம சொல்கிறோம். இஸ்லாமில் செல்ஃப் கம்பேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, 4வது பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்தவங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுறப்போ அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் மன்னிங்க. உங்களை என்னால் இதை பண்ண முடியலை, என்னால் என்ன சரியாக நம்ம சில நாட்களில் நடந்துக்க முடியாமல் போயிடும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாமல் ரொம்ப சுத்தப்படுற மாதிரி இருக்கும் சில நாட்கள். அந்த நாள்களில் நீங்களே உங்களை மன்னிச்சுக்கோங்க. நம்பர் 4
ஹீலிங் ரிஃப்ளெக்ஷனை பற்றி பார்க்கலாம். மதர்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உடஞ்சி போகலை. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டு வரீங்க. ஒவ்வொரு ஹார்ட்ஷிப்பும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொமோஷன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக சிந்துறத அல்லாஹ் கணக்கிட்டு தான் இருக்கான். ஸோ பாஸ், ப்ரீத் அண்ட் டெல் யுவர் செல்ஃப், அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கான். ஒரு அம்மாவாக ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கான். உங்கள் மதர்ஹுட் ஜேர்னியில் சைக்காலஜிக்கல் ஹீலிங்கும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ரெண்டுமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். யா அல்லாஹ், bless all the mothers listening, heal their hearts, calm their minds, fill their home with sakina and barakah. Grant them sabr, rahmah and joy in everyone's heart.